அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் உள்ள மிகப்பெரிய சந்தேகம். சில பேருக்கு இது இந்த விழிப்புணர்வு இருக்கும். இது எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக சில பேருக்கு இருக்கலாம். இல்லைன்னா இதை பற்றி சிந்திக்காமலும் நீங்கள் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த கடவுள் இருக்கிறார். இந்த கடவுள் இருப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரா? நம்ம கஷ்டம் போயிட்டு கடவுள்கிட்ட நம்ம நம்மளோட குறைகளை எல்லாமே சொல்கிறோம். அப்படி நம்மளுடைய குறைகளை கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கடவுளாகப்பட்டவர் நம்மளுடைய குறைகளை தீர்த்து விடுவாரா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான ஆய்வுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னால், இந்த கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யார் கடவுள் அப்படின்னு. அதை நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா கடவுள் யாருங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அது புரிஞ்சிருந்தால் இதையும் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த காணொலியை பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, இந்த கடவுளிடம் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம், பலவிதமான கோரிக்கைகளை வைக்கிறோம். நீங்கள் பொதுவாகவே ரோட்டில் போய்ட்டுருக்கக்குள்ளேயே என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அந்த 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 இடத்துல பஸ்ஸில் போய்ட்டுருக்கக்குள்ளேயே கடவுளை வணங்குறது, சைக்கிளில் போய்ட்டுருக்கக்குள்ளேயே கடவுளை வணங்குறது, வண்டியில் போய்ட்டுருக்கக்குள்ளே கடவுளை வணங்குறது. இப்போ கடவுள் காட்சியளிப்பதற்கும் கடவுளை வணங்குவதற்கும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னால் அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. எந்த வழிமுறை எப்படி இருந்தாலும் அதிலிருந்து குறுக்கு வழியை பின்பற்றுவதும் குறுக்கு வழியில் செல்வதும் தான் மனிதர்களுடைய அவங்களுடைய புத்தியாக இருக்குது. அவங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு வேக வேகமாக எல்லாமே நடக்கணும். ஏனென்றால் அவர்களுக்கு பொறுமை என்பது இல்லை. பொறுமைனா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்களுடைய கூட்டம் மிகவும் பரபரப்பாக இந்த பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பொறுமை யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனால், கட்டாயமாக யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களிடமும் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களிடமும் அவசியம் இந்த பொறுமை இருக்க வேண்டிய ஒன்று. எல்லோரும் போலையும் நாம் அவசரப்பட முடியாது. சரி, இப்போ கடவுளால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னால், முதல் கேள்வி, நாம் கடவுளை அடைய வேண்டும் என்றால் அந்த கடவுள் யாருன்னு தெரியணும். ஒன்று. இப்போ கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுள் யாருன்றதை நமக்கு புரிஞ்சிருக்கணும். அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே போய் நம்ம அந்த செயலை செய்கிறதுங்கிறது ஒரு சரியான விதமாக இருக்கா அப்படின்னால் அது சரியான விதமாக இல்லை. அது ஒரு அறிவீனம் என்றே நாம் கூறலாம். இப்பொழுது உலகவாசிகள், உலகத்தில் இருக்கும் அனைத்து நபர்களும் யார் கடவுள் என்று நினைத்திருக்கிறார்கள் என்றால், அதிகபட்சமாக 95% சிலைகளில் கடவுள் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ சிலைகளில் கடவுள் இருக்காரா அப்படின்னா அந்த கடவுள் யாருன்ற அந்த காணொலியை நீங்கள் பார்த்தோம். அதில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன். மனிதர்களால் மனிதர்களுக்காக மனிதன் அமைக்கப்பட்டது தான்
இந்த சிலைகளில் இருக்கும் கடவுளும் இவன் உருக்கி ஊற்றிய இந்த வெங்கல சிலையும் பித்தளை சிலையும் பஞ்சகலத்தால் ஆன சிலையும். இந்த கோயிலும் மனிதனோட முயற்சியால் தான் கட்டப்பட்டது. சிலையும் மனிதனுடைய சிற்பியின் முயற்சியால் தான் வடிவமைக்கப்பட்டது. இப்படி இதெல்லாம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் யார் வடிவமைத்தார்கள் என்றால் மனிதர்கள்தான். அப்பொழுது அந்த சிலைகளுக்கே நாம் தான் கடவுளாக இங்கே இருக்கிறோம். அந்த சிலைகளுக்கே நாம் கடவுளாக இருக்கும் பொழுது அந்த கடவுளால் நமக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களேனால் ஒன்றும் கொடுக்க இயலாது. அந்த சிலைகளால் நமக்கு ஒன்றும் கொடுக்க இயலாது. சரி, இப்போ இந்த சிலைகளை வணங்குவதனால் நமக்கு இருக்கும் சிக்கல் என்ன, நமக்கு இருக்கும் நன்மை என்ன, தீமை என்ன இந்த சிலைகளை வணங்குவதனால் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம். இப்போ இந்த சிலைகளில் கடவுள் இருக்காருன்னு வச்சுங்க, கடவுள் பேச ஆரம்பிச்சிடறார், அந்த சிலையிலேருந்து பேச ஆரம்பிச்சிடறார், உயிரோடு இருக்கிறார் அப்படின்னால் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு தவறான ஆளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் தவறான ஆளாக இருக்கும் பொழுது உங்களை கோயிலுக்குள் அனுமதிக்காமல் அந்த கடவுள் என்ன பண்ணுவார், அங்கேயே தடுத்து நிறுத்திடுவார். நீ மிகப்பெரிய அயோக்கியம், இந்தந்த தப்புலாம் செஞ்சுருக்க, இந்தந்த தப்புலாம் பண்ணிருக்க, அப்படி இருக்கக்குள்ள உன்னோட கோரிக்கையை நான் எப்படி நிறைவேற்றுறது? எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு இதுலேருந்து காப்பாற்றினா நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் அந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் உன்னை செய்ய சொன்னேன்னா நீனே செஞ்சுட்டு என்னை காப்பாற்றினா நான் எப்படி காப்பாற்ற முடியும்? அதில் வேறு எனக்கு வேறு பங்கு வேறு கொடுக்குற உண்டியலில் காசு போட்டு நான் உன்கிட்ட பங்கு கேட்டேன்னா என்கிட்ட உண்டியலில் காசு போட்டு நான் சொன்னேன்னா எல்லாம் நீங்களாகவே செய்கிறீங்க, நீங்களாகவே பண்ணிக்கிறீங்க, நீங்களாகவே எல்லாம் செஞ்சுட்டு என் மேல் பழியை சுமத்துவது நியாயமா அப்படின்னு அந்த கடவுள் கேட்பார். அப்போ தவறான நபர்களை அவர் அனுமதிப்பதில்லை. அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் வேறு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னால் அவர் உண்மையான அந்த கடவுள் தன்மையில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்வார், நல்ல படிப்பு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அது என்னை சார்ந்தது அல்ல. நீங்கள் உட்கார்ந்து நன்றாக படித்தீர்களானால் உங்களுடைய மூளையில் அது நல்லா பதிந்து தேர்வை நல்லா எழுத போகிறீங்க. அது உங்களை சார்ந்தது தான், என்னை சார்ந்தது அல்ல. இதெல்லாம் உயிரோடு இருந்தால், அவர் பேசுவதாக இருந்தால் இப்படி தான் அறிவுரையை அவர் கூற முடியும். ஏன் அப்படி தான் அவரால் கூற முடியும் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த கடவுள் என்பவர் எல்லோருக்கும் சரிசமமானவர், சமத்துவமானவர். அவர் எல்லாரையும் ஒரே சமநோக்கு பார்வையில் தான் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது நல்லவன் வந்தாலும் அவனுக்கும் வரம் கொடுக்கணும், அவன் சொல்கிறதையும் நிறைவேற்றணும். கெட்டவன் வந்தாலும் அவன் சொல்கிறதையும் நிறைவேற்றணும். அப்போ 2 விதமான சிக்கல்கள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்க? நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் கெட்டவனாக இருந்தாலும் நான் நல்லவன் நினச்சி தான் நீங்கள் கடவுளுக்கு ஆர்டர் போடுறீங்க, எனக்கு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நீ நல்லவரா கெட்டவரா என்பது கடவுளுக்கு தெரியும். அப்போ அது 2 பேரையும் சமநோக்கு பார்வையோடு பார்த்து 2 பேருக்கும் நிவர்த்தி செய்வது தான் அவர் சமத்துவமாக இருந்தால் அவருடைய கடமையாக இருக்கும். அப்படி ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், 2 பேருக்குமே ஒன்றுமே செய்ய மாட்டார். இப்போ அவனுக்கு மட்டும் செஞ்சியே எனக்கு ஏன் செய்யலை அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். இப்போ நல்லவனாக இருந்தால் தான் நீ எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னால் இந்த கெட்டவர்கள் எல்லாம் கோயிலுக்கே போக மாட்டான். இப்போ நல்லவர்களிடமும் நிறையா கெட்டத்தன்மை இருக்குது, இந்த தீயவரிடமும் சில நல்ல குணங்கள் இருக்குது. 2ம் கலந்த கலவை தானே. மனிதன் என்பவன் மனதின் வழியாக நடப்பவர் தான். இது இந்த
இதோட இந்த தன்மைங்கிறது கொஞ்சம் பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இதை வந்து சரியான விதத்தில் புரிந்து கொள்ளணும். இப்போ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் சமநோக்கு பார்வையாக அவர் பார்க்கணும். அவர் தானே கடவுள். ஒருத்தவனுக்கு பணக்காரனாகவும் ஒருத்தவனை ஏழையாகவும் படைக்கிறதுக்கு கடவுள் நினைப்பாரா அப்படின்னா நினைக்க மாட்டார். இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னால் அப்படி நினைக்க மாட்டார். எல்லோரையும் சமமாக தான் பார்ப்பார். அப்படின்னா எல்லாரையும் இங்கே பணக்காரனாக தானே படைச்சிருக்கணும். அப்போ இங்கே ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுல்ல. ஒருத்தவன் படித்தவனாகவும் ஒருத்தவன் படிக்காதவனாகவும் ஒருத்தவனை அறிவு உள்ளவனாகவும் ஒருத்தவனை அறிவாளியாக இல்லாதவனாகவும் ஒருத்தவனை தத்துவ ஞானியாகவும் ஒரு அறிவியலாளராகவும் ஒருத்தவனை அடிமுட்டாளாகவும் இப்படியெல்லாம் பிரித்து பகுத்து வைத்திருப்பவர் யார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா கடவுள் தான் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எப்படி செய்ய முடியும்? அவர் சமத்துவமான ஆளாக இருக்கும் பொழுது, எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்க்கும் பொழுது, ஏற்றத்தாழ்வோடு இந்த மனித பிறவியை அவரால் படைக்க இயலுமா அப்படின்னால் கண்டிப்பாக படைக்க இயலாது. அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அப்போ கடவுளினால் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைக்கு அவரால் ஏதாவது நமக்கு வந்து பிரதிபலன் இருக்கா, அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னால் அவர் வந்து எதுவுமே செய்ய மாட்டார். நீங்கள் திட்டினாலும் அந்த கல் சிலை வாங்கிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசாது, வாங்கிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் தப்பு செஞ்சாலும் உனக்கு நான் பங்கு போட்டுறேன்னு உண்டியலில் பணம் போட்டாலும் அது கம்முன்னு தான் இருக்கும். அந்த உண்டியலில் பணத்தை எடுத்தாலும் அது கம்முன்னு தான் இருக்கும். ஆனால் அந்த கோயில் பூசாரையும் அவர் எடுக்கிற முயற்சியில் தான் அந்த உண்டியல் காணா போனாலும் அதை கண்டுபிடிக்கணும், காவல்துறையோட உதவியோட. இப்போ எது செய்தாலும் யார் செய்யணும்? மனிதர்கள் தான் செய்யணும். இந்த நிதர்சனமான உண்மை நமக்கு எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் புரிஞ்சு இருந்தும் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் கடவுள்தான் செய்கிறாள் என்று மூடத்தனமாக நாம் நம்பிக்கொண்டிருப்போம். அவர் சும்மா இருக்கார். அவரை வந்து சிலையாக அமைச்சதும் உண்டியல் எல்லாமே நம்ம தானே செஞ்சோம். அவருக்கு நான் வந்து உயிரை கொடுத்துட்றேன் அப்படின்னா, ஒரு சிலைக்கு யாராலையும் உயிரை கொடுக்கவே முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு உயிர், அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம உயிர் என்ன ஆகும்? நம்ம செத்துருவோம். அப்போ அதை மாதிரி செத்துருக்கீங்களா? இன்றைக்கி சிலைக்கெல்லாம் உயிர் கொடுத்தான்னு சொல்கிறான்ல, இந்த 3 பேர் உயிர் கொடுத்தானா. ஒரு 3 ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நின்றுட்டு ஒரு தியானலிங்கத்துக்கு உயிர் கொடுத்தானா. அப்படி அந்த தியானலிங்கத்துக்கு அவன் உயிர் கொடுத்துருந்தானா அவன் இருக்க மாட்டான், அவன் செத்துருப்பான். இருக்கிறது ஒரு உயிர், அதை கொடுத்துட்டானா என்ன ஆவான்? அதுக்கு ஒரு விதமான ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம், ஒரு தன்மையை உருவாக்கலாம். ஆனால் அந்த தன்மை நமக்கான உதவிகளை செய்யும் அளவிற்கு மிகப்பெரிய சக்தி படைத்ததா கடவுளாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க இயலாது. கடவுளின் தன்மையே வேற. இந்த சிலைகளுக்கும் இந்த மலைகளுக்கும் இயற்கைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அவர் இறைவனோட அந்த அனுமதியோடு தான் இந்த கிரகங்கள் இந்த இயற்கைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டமைப்பை இறைவன் உருவாக்கிவிட்டார். அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இறைவனும் இயங்க முடியும். அந்த கட்டமைப்பை தாண்டி அவரால் இயங்க முடியாது. இப்படி புரிஞ்சுங்க. அது என்னென்னா, இயற்கைக்கு உட்பட்டவரும் அவர்தான், இயற்கைக்கு அப்பாற்பட்டவரும் அவர்தான். இப்போ ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவன் என்பவர் வந்து பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னா அப்புறம் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஒன்று அவன் பிறந்துடணும், பிறந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கக்கூடாது. அவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படின்னா அப்புறம் வேறு என்ன தான் இருக்கான்? அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் முரண்பட வேண்டியதாக இருக்குல்ல. அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்போ பிறப்பே கிடையாது, அப்புறம் எப்படி? இப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும்.
ஆனால் பிறந்திருக்கணும், ஆனால் இறக்காமல் இருக்கணும். தோன்றி இருக்கணும் அவர். இதை இப்படி புரிஞ்சுக்கங்க. பிறப்புங்கிறத விட அவர் தோன்றி இருக்கணும், ஆனால் அவர் மறைய மாட்டார். இப்போ நம்மளாம் தோன்றி இருக்கோம். நம்ம தோன்றி இருக்கோன்னா இந்த தோற்றத்தில் இருந்து நம்ம மறைக்க இயலாதபடி நம்மளால் வாழ முடியும். அந்த சில வழிமுறைகளை செய்து நம்ம இறக்காமல் இருக்க முடியும். நம்மளால் இறைவனாக முடியும். இறைவன் தன்மைக்கு மாற முடியும். இறைவனாக ஆக முடியும் அப்படின்றத விட இறைவனுடைய அந்த தன்மைக்கு, முழுமையான தன்மைக்கு நம்மளால் மாற முடியும், இல்லை உணர முடியும். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்னால் எப்படி பிறந்து இறக்காமல் இருக்க முடியுமோ அதே போல தான் இறைவனும் பிறந்து தோன்றி மறையாமல் இருப்பான். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட இந்த இறைவன் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது கொடுக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னால் அவருக்கு ஒன்றையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் அவர் உட்கார்ந்துருக்கார். இப்போ நல்லவனுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டான் அப்படின்னா கெட்டவன்லாம் வரிசையில் நிற்பான். அப்போ அவனுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்தால் போல் செய்யணும் அப்படின்னால் மட்டும்தான் அவரால் சாட்சியாக இருந்து செய்ய முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே நான் பதிவிட்ட மாதிரி இறைவன் என்பவன் நடுநிலையானவன். யாருக்கும் நல்லது செய்கிறதோ கெட்டது செய்கிறதோ எதுவுமே அவன் செய்ய மாட்டான். அவன் நல்லதையும் செய்ய மாட்டான், கெட்டதையும் செய்ய மாட்டான். அவன் மட்டும் சாட்சியாக இருப்பான். அப்போ என்ன தான் செய்வார்? நீ என்ன செய்தாயோ அதற்கு தகுந்தாற் போல் உனக்கு நன்மை செய்தீன்னா நன்மையை செய்வார். கெடுதல் செஞ்சினா அதற்கு தகுந்தாற் போல் ஒரு கெடுதலை செய்வார். இதுதான் அவரோட வேலை. அது யாராக இருந்தாலும் செய்வார். இப்போ உலக பணக்காரன் இருக்கான் இல்லையா, உலக பணக்காரன் எவன் இருக்கானோ அவனுக்கும் சனி திசைன்னு ஒன்று உண்டு, அவனுக்கும் நோய் உண்டு, அவனுக்கும் எல்லாம் உண்டு, ஏற்றத்தாழ்வு எல்லாம் உண்டு. ஆனால் அவனிடம் பணம் இருக்கும். ஏற்றத்தாழ்வு அவனிடம் எப்படி இருக்குமானால் நோயாக இருக்கும். அவன் நோய்வாய்ப்பட்டு இருப்பான். அவனுக்கும் ஆயுள் காலம் எவ்வளோ? அவன் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அவனுக்கென்று ஒரு ஆயுள் இருக்கும். அது வரைக்கும் தான் அவனால் இருக்க முடியும். அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், உணவு நீங்கள் வாய் வழியாக தான் சாப்பிட்ணும், மூக்கு வழியாக தான் முகரணும். இந்த இயற்கை எல்லாருக்கும் ஒரே விதமான காற்றை தான் கொடுத்துருக்கு, ஒரே விதமான காய்கறிகளில் தான் கொடுத்துருக்கு. அப்போ இதில் சில காய்கறிகளை வேணால் அவன் சாப்பிட்லாம், சில காய்கறிகளை இவர்கள் சாப்பிட்லாம். இப்படி வித்தியாசம் வேணால் இருக்கலாமா தவிர அந்த காய்கறியை செரிமானப்படுத்தும் விதம் ரெண்டு பேருக்கும் ஒன்றாக தான் இருக்கும். அந்த உடம்பை நம்மளாக கெடுத்துக்கிட்டால் தான் அது மாறுபடுமே தவிர இந்த எல்லா மனித இனத்து எல்லா செயல்களும் எல்லாருக்கும் ஒன்றானது தான். இல்லை அவன் சிவபக்தர், அவனுக்காக சீக்கிரமாக செரிச்சிடும் அப்படின்னா அப்படிலாம் செரிக்காது. அவர் மிகப்பெரிய ஞானி, அவர் தப்பு பண்ணிட்டார், அவருக்கு தண்டனை கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஞானியாக இருந்தாலும் தப்பு செய்து விட்டால் தண்டனை உண்டு. அப்போ ரமணருக்கு அந்த பக்கப்பிளவு, அந்த கேன்சர் வந்துடுச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வந்துச்சு. இது ஏற்கனவே நான் பதிவிட்டிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். அப்படி வரும்பொழுது அதை ஒருத்தவர் கேட்டார், நீங்கள் பெரிய ஞானியாச்சே, உங்களுக்கு இதை மாதிரி வரலாமா, வந்தால் இதை உங்களால் தீர்த்துக்க முடியுமே அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்காக இதை அனுபவிக்கிறதுக்காக என்னை இன்னொரு ஜென்மம் எடுத்து வர சொல்கிறியா? இந்த பாவத்தை இந்த பிறவிலே நான் அனுபவிச்சிட்டேன்னா இதோட எனக்கு பிறவி முடிஞ்சிருச்சு. நான் இறைவனடியே சேர்ந்துருவேன், இறைவனோட இரண்டரை கலந்துருவேன். ஆனால் இந்த பாவத்தை அனுபவிக்காமல் என்னோட தவ வலிமையில் அதை நான் சரி செய்து விட்டால் மீண்டும் இங்கு நான் பிறக்கணும். அப்போ இதுதான் மகான்களுக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தவர் வராரு, ஒரு 2 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். ஒருவர் இருவர் வந்துவிட்டால்
அவர்களுக்கு ஒரு உதவியை நாம் பண்ணிவிடலாம். அவர் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார், ஏதோ ஒரு நோயில் வந்துடுறார், அவர் நோயை தீர்த்து விட்டுடலாம். ஒருத்தவங்களுக்கு தீர்த்து விடலாம், 2 பேருக்கு தீர்த்து விடலாம், ஒரு 10 பேருக்கு தீர்த்துடலாம், ஒரு 20 பேருக்கு தீர்த்துடலான்னு வச்சுங்க. அப்பப்போ கேப்பு விட்டு ஒரு 50 பேருக்கு கூட தீர்த்துடலான்னு வச்சுங்க. இப்போ கோடி பேர் வந்துட்டான், என் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு மகான்கிட்ட வந்துட்டான்னா மகான் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இருக்கிற சொத்தே கொஞ்சமாக தான் அவர் சொத்தே வச்சுருக்காரு. இந்த கோடி பேருக்கும் அந்த கொஞ்சம் சொத்தை எப்படி பிரித்து அவரால் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அவர் அதற்கு தகுந்தாற்போல், அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தெளிவுரையை மட்டும்தான் அவர் கொடுப்பார். எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவது, எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணுவது, அதற்கான விளக்கங்கள் வேண்டுமானால் செய்வார். இப்படி தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமானா அது கொடுத்துட முடியாது. இப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வள்ளலார் கோயிலுக்கு நீங்கள் வடலூரில் இருக்கும் வள்ளலார் கோயிலுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் தீராத பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமா. நீங்கள் முடியாத கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் நெய் தீபம் போட்டு அந்த ஆத்மஸ்வரூப அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா அந்த கண்ணாடியில், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வழக்கிலெல்லாம் ஜெயிச்சிடலாம். அப்போ வழக்கு போட்டவன் அத்தனை பேரும் வடலூர் கோயிலில் தான் இருப்பான் ஜெயிக்கணும்னு. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாபெரும் பொய் ஒரு ஜோதிடர் சொல்கிறான். இது ஜோதிடத்திற்கே ஒரு இழுக்கு. ஏன்னால் எந்த நூலிலையும் இது குறிப்பிடவில்லை. சில காரணங்களுக்காக சில விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்வது வழக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே. இதை நம்பி வடலூருக்கு எங்கேயோ கன்னியாகுமரியில் இருக்கிறார் அங்கேயே தேடிட்டு அவர் உடல் உழைப்பு, அவர் ஒரு ஏழையாக இருப்பார், அங்கேயே தேடிட்டு இங்கே நெய் தீபம் போட்டுட்டு போனால் அவர் வழக்கில் தோத்துட்டார். என்ன பண்ணுவார்? இவன் ஃப்ராடுன்னு அப்போ தான் புரிஞ்சுப்பார். அப்போ இங்கே எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா இயற்கையோடு இயற்கையாக அதை சார்ந்தே நடக்கும். உங்கள் கர்மத்தை சார்ந்தே உங்களை இந்த இறைவன் வழிநடத்துவார், நல்லது கெட்டதை எல்லாம் கொடுப்பார். மற்றபடி இந்த கடவுள் ஏதாவது புதுசாக ஏதாவது திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்க மாட்டார். திடீர்னு உங்களை கோடீஸ்வரர் அப்படிலாம் ஆக்க மாட்டார். நீங்கள் தான் உழைச்சி நீங்கள் தான் முன்னேறணும். அப்பா சொத்து தாத்தா சொத்து இருந்தால் திடீர்னு ஒரே நாளில் அந்த சொத்து வரக்குள்ளே நீங்கள் தான் உயர்ந்த நிலைக்கு போகலாம். அப்பயுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு இருக்கிற அறிவு அப்படியே தான் இருக்கும். உங்கள்கிட்ட பணம் இருக்கும், அவ்வளோதான். அந்த பணத்தை தான் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கல்வியையோ அறிவையோ இவன் மதிப்பதே இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் அறிவு என்பது தான் மிக சிறந்த ஒரு பெரிய விஷயம். அறிவு இல்லை என்றால் அந்த பணத்தையே நீங்கள் பாதுகாக்க முடியாது. அறிவுங்கிறது அவசியம். அதற்காக தான் இந்த அறிவார்ந்தவர்கள் ஒரு மேனேஜரை போட்டுப்பாங்க. இன்னும் கேட்க போனால் அரசியல்வாதிகள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிறாங்கள்ல, அது மாதிரி இவங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஐஏஎஸ் அதிகாரி தான் வழிநடத்தி செல்வார். ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க நீங்களே பார்த்துங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால் நிதர்சனமான உண்மைகளை எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய உண்மைகளை நம்மளால் பேச இயலவில்லை. சில நேரங்களில் பேச இயலாமல் போய்விடுகிறது. அது நம்ம யோகா வகுப்பில் வேணால் பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் ஒரு ஊடகங்களில் இதை மாதிரி பேசும்பொழுது பப்ளிக்காக நம்ம எல்லா உண்மையும் பேசிட முடியுமா அப்படின்னால் பேசிட இயலாது. நிறைய உண்மைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 99% உண்மையை நான் சொல்லிடுறேன். ஆன்மீக சம்மந்தமாக எந்த விதமான எதையும் மறைக்கிறதில்ல. சில விஷயங்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா,
இவன் இத்தனாயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்கான், இவன் இத்தனாயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்கான், இவன் இத்தனாயிரம் கோடி ஏமாற்றிட்டு போயிருக்கான். அதற்கான நுட்பங்கள்லாம் இருக்குல்ல, எந்த துறையில் எத்தனை % எப்படி கொள்ளடிச்சாங்க என்ன அப்படின்ற அந்த தெளிவுலாம் நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்குது. அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. சில விஷயங்கள், சில நுட்பங்களை நம்மளால் பேச இயலவில்லை. அதில் சில விதமான சிக்கல் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த நுட்பங்களையும் அந்த புள்ளி சதவீதமாக உங்களுக்கு மிக தெளிவாக அதனுடைய விளக்கங்களும் நாம் சொல்லுவோம். நீங்கள் அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்தீர்களேயானால் ஒரு மனிதனை உயர்த்திவிடவும் முடியும், தாழ்த்திவிடவும் முடியும். இந்த 2 விஷயமும் ஒன்று தான் நடக்குது. என்ன நடக்குது? ஒருத்தவனை நீங்கள் உயர்த்திடுறீங்க, அவனை தாழ்த்தவோ அவன் பதவியை பறிக்கவோ உங்களால் முடியவில்லை. அது எப்படி நடக்கும் என்றால், அது உங்களோட ஒற்றுமை உணர்வு இருந்தால்தான் நடக்கும். நீங்கள் தனித்தனியாளாக போய் வாக்கை செலுத்தி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துடுறீங்க. ஆனால் நீங்கள் போராட்டம் பண்ணக்குள்ள, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கக்குள்ள அங்கே ஒற்றுமை உணர்வு தேவைப்படுகிறது. நீங்கள் தான் ஜாதியாக, மதமாக, இனமாக, ஆன்மீகமாக பிரிஞ்சு கிடக்குறீங்களே. இப்போ ஒருத்தவனுக்கு என்னென்னா இதுதான் கடவுள்ன்றான், இன்னொருத்தவனுக்கு இதுதான் கடவுள்ன்றான், இதுதான் எங்கள் கொள்ளது, இப்படி பிரிஞ்சு கிடக்குறோம். நீ வேறு மதம், நான் வேறு மதம் அப்படின்றான். இப்போ வேடிக்கையாக ஒரு 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 பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டியார் இனம், ஒரு இனம். அந்த செட்டியார் இனத்தில் அதே செட்டியார் நிச்சயதார்த்தத்துக்கு 2 பேர் போகிறாங்க. 2 பேர் போய் இவங்க மதியானம் நடக்குது. மதியானம் சாப்பாட்டுக்காக இவங்க போகிறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சவொன்னே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் போய் சாப்பாடு போடுவாங்க. நிச்சயதார்த்தம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. நடக்காமல் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டாங்க. ஒருத்தவர் இன்னொருத்தவரை சாப்பிட கூப்பிட்றாரு, வாங்க போவோம், சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நிச்சயதார்த்தம் நடக்காது, செய்தி ஒன்று வந்துடுச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்தி என்ன அப்படின்னா, அதில் 2 பிரிவு இருக்காங்களாம். அந்த வாணிப செட்டியார், எண்ணெய் செட்டியார், ஏதோ ஒரு 2 பிரிவு இருக்காங்களாம் அந்த செட்டியாரில். அப்போ அந்த 2 பிரிவில் ஒரே பிரிவாக இருந்தால் தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். வேறு பிரிவில் இருந்தால் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்க மாட்டாங்களாம். அந்த செட்டியாருக்குள்ளாரையே 2 பிரிவில் நிறைய 2-3 பிரிவு இருக்குது போல இருக்குது. அப்போ ஒவ்வொரு அந்த ஜாதிக்குள்ளரே நிறைய பிரிவு. இப்போ இந்த வைணவ மதம் இருக்குது இல்லையா, ஐயங்கார்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா தென்கலை வடகலை அப்படின்னு இருக்குது, 2 பிரிவு இருக்குது. ஒவ்வொரு மதத்துலேயும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்படி ஒரு ஜாதிக்குள்ளரையே இவ்வளோ பிரிவு வச்சு பிரிஞ்சு கிடக்குறீங்க. நம்மெல்லாம் மனிதர்கள் தான், இப்படி தான் பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்படி பிரிஞ்சு கிடக்கக்குள்ள நம்மெல்லாம் என்னைக்கு ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் எப்போ உயர்த்த முடியும்? இங்கே மிகப்பெரிய ஞானி வேணும் இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே இது பதிவிட்டிருக்கேன். ஒரு ஞானிலாம் பத்தாது, இங்கே 1000 ஞானி வேணும். இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட இது முடிஞ்சிடக்கூடாது. இதுக்கு அடுத்தாற்போல் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு, இந்த மக்களுக்குன்னு ஒரு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆன்மீகத்தை உணர்ந்தவர்கள், அதை தெரிந்தவர்களிடம் இந்த ஆன்மீகத்தை நான் போய் சொல்லிடலாம். இந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. நேராக நான் போனால்
அந்த சிலையை கும்பிடுவேன். அவர் பூசாரிகிட்ட கொடுப்பேன், தேங்காய் உடைச்சி கொடுப்பாரு, சூடத்தை கொளுத்தி காமிப்பார், கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இதுதான் மான்மீகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கும்பல்கிட்ட போய் இந்த யோகத்தை பற்றி விரிவாக என்னால் பேச முடியுமா அப்படின்னால் பேச இயலாது. எப்படி பேச முடியும்? அவர்களிடம் போய் நாம் எப்படி பேச முடியுமா? இப்போ இந்த கூட்டத்திட்டையும் இந்த அறியாமையில் இருக்கும் இந்த பாமரர்களிடம் நான் பேச முடியாது. அப்போ ஒருத்தன் வறுமையிலே இருக்கான், அவன் கோயிலுக்கே வர்றதில்லை, அவன் வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே விஷயம் என்னென்னா 3 வேளை நான் சாப்பிட்ணும். நான் இப்போ 1 வேளை தான் சாப்பிட்றேன், 2 வேளை சாப்பிட்றது தான் அவனோட முழு பணியாக இருக்கும். அதுக்கடுத்து 3 வேளை சாப்பிட்றது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன்கிட்ட போயிட்டு நான் ஆன்மீகத்தை போய் பேச முடியுமா? நீங்கள் யோகத்தில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி முத்ரா வைக்கணும், இந்த ஆன்மீகத்தில் இருந்தால் உங்களுக்கு பசி தீர்ந்து விடும் அப்படின்லாம் நான் சொல்ல முடியுமா? என்ன ஒன்று பண்ணலாம், சாப்பாடை போட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆன்மீகம் சார்ந்த விழிப்புணர்வு, இந்த யோகம் சார்ந்த விழிப்புணர்வு, அந்த ஆர்வம் அவன்கிட்ட இருக்கணும். ஆர்வம் இல்லாதவன்கிட்ட போயிட்டு இந்த யோகத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ தெரியாதவங்கள்ட்ட பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி தான் இங்கே இருக்குது. இங்கே ஆன்மீகங்கிறதும் யோகங்கிறதும் இருக்குது. எப்படின்னா அப்படியே போய் புல்லை பிடிக்கிறவன் மாதிரி பொய்யான கதைகள்லாம் நிறையா சொல்கிறது. உங்களுக்கு வியாதி குணமாகிடும், உங்கள் பிரச்சனை சரியாயிடும், இந்த எங்கள் யோகா வகுப்புக்கு வாங்க, உங்களுக்கு அறிவு எக்ஸ்ட்ரா ஒரு மூளையை எடுத்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ளார வச்சு தச்சிருவோம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூளை வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கும் திறனெல்லாம் உங்களுக்கு வளர்ந்துடும், உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழிமுறையை நான் சொல்லித்தரேன், இல்லை அறிவார்ந்து சிந்திக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லித்தரேன், உங்களுக்கு மூளை பெருகிடும், உங்களுக்கு படிப்பெல்லாம் அதிகமாக நீங்கள் படிக்கலாம், அப்படி இப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி புல்லை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கி இங்கே பெரிய பெரிய மடங்கள், பெரிய பெரிய ட்ரஸ்டெல்லாம் உருவாகிருக்கு. ஆனால் அதை போல் நம்மளால் உருவாக்க முடியும்னா முடியாது. நம்மளால் உண்மையை பேசிக்கொண்டே இருக்க முடியும், அவ்வளோதான். நீங்களாக வந்தால் வரலாம், இல்லை உண்மையை கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மூளைக்குள் புகுத்தி ஆராய்ந்து சரியா அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வச்சுக்கலாம். அப்படி சரியில்லை அப்படின்னா தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம். இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதை விட்டுட்டு இது சரியாயிடும், அது சரியாயிடும், சரியாகும். எப்போ அந்த பயிற்சியை நீங்கள் ஒழுக்கமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக சரியாகும். எப்படி அப்படின்னால் இது சித்த வித்தை செய்தால் மட்டும், வாசியோகம் செய்தால் மட்டும்தான் பெரிய சாத்தியமாக இருக்குது. மற்ற பயிற்சிகள் செய்தால் சிறு சிறு நன்மைகள்லாம் நடக்கும், அது நான் இல்லைன்னு சொல்ல. எல்லா யோக கலைக்கும் ஒரு பவர் இருக்குது. அது எந்த அளவோட நின்றுடும்னா அது எந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதோடு தான் நின்றுடும். ஒரு குழந்தை போய் 100 கிலோ தூக்குவான் அப்படின்னா எப்படி தூக்குவான்? அவனுக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? அவன் வளரணும், அதற்கான திடம் அவனுக்கு இருக்கணும். அவன் வளர்ந்தானா அவனுக்கு அந்த பலம் இருந்ததுன்னா தூக்குவான். அதே போல் தான் கெப்பாசிட்டி இல்லாதவர்கள்ட்ட போய் நம்ம இதை கொடுக்க முடியாது. தகுதி இல்லாதவர்களிடம் இதை கொடுக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பயிற்சி அதை தான் செய்ய முடியும், அந்த அளவுக்கு தான் அதுக்கு பலனை கொடுக்க முடியும். அதற்கு மேல் உள்ள பலனை எல்லாம் அந்த மேல்நிலையில் உள்ள பயிற்சி தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இந்த சித்த வித்தையும் வாசியோகமும். அப்படி இந்த பாமரர்கள்ட்ட போய் இந்த யோகத்தை நம்மளால் புகுத்திட முடியுமா அப்படின்னா புகுத்த முடியாது. அதுக்காக தான் 2 பிரிவாக பிரித்தோம். என்ன பிரித்தோம்? அதை பற்றி அறிவு சார்ந்தவர்கள், யோகத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுப்பது. அப்போ இந்த பாமரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுப்பது. சில விஷயங்கள்லாம் என்ன? அவர்களுக்கு உணவு இல்லைன்னா உணவு கொடுப்பது, அவர்களுக்கு கல்வி இல்லைன்னா கல்வியை கொடுப்பது, அவர்களுக்கு கல்வி சார்ந்த சில விஷயங்களை இல்லை மற்ற உதவி ஏதாவது தேவைப்படுதுன்னா அந்த உதவியை செய்கிறது, சரியாக வாழ கற்றுக் கொடுப்பது, ஒழுக்கமாக வாழ கற்றுக் கொடுப்பது, யோகத்தை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு புரியும் அளவிற்கு நாம் எடுத்து கூறுவது.
அதையும் தாண்டி புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவர்களுக்கு சார்ந்த உதவிகள் எல்லாம் செய்வது 2ஆக பிரிச்சிட்டோம். ஒன்று ஏழைகளுக்கான உதவிகள் ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னால் அவங்க எளிமையாக வாழறதுக்கான வழிமுறை ஏழைகளுக்கு. இவங்களுக்கு யோகத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு, அதன் மீது தாகம் இருப்பவர்களுக்கு யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது. இப்போ இப்படி இந்த கடவுள் இருக்கிறார் இல்லையா, அது சிலையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எப்படி நம்பினாலும் சரி, அந்த கடவுள் எதோட அடிப்படையில் இயங்குகிறார் அப்படின்னால் கர்மாவோட அடிப்படையில் தான் அந்த கடவுளால் இயங்க முடியும். நீங்கள் செய்த பாவம் புண்ணியத்தின் வாயிலாக தான் அவரால் உங்களுக்கு நன்மையும் தீமையும் செய்ய முடியும் என்றால், நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதை சரி பண்ண முடியும், சரியில்லாமல் ஆளாகவும் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும்பொழுது உங்களுக்கு கடவுளால் ஏதாவது செய்ய முடியுமே, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கடவுள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. கடவுளால் எந்த பயனும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர் இயற்கையோடு இயற்கையாகவே இயங்குவார். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பிறர்க்குனா முற்பகல் செய்யும், தமக்குனா பிற்பகல் தாமே வரும். யார் எது செஞ்சாலும் இந்த தத்துவத்தின்படி தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், இன்பமும் துன்பமும் சுற்றி கொண்டே இருக்கும். ஒன்று, இங்கே ஒவ்வொரு நியதிக்கும் இயற்கை விதி ஒன்று இருக்கிறது. என்ன இயற்கை விதி அப்படின்னு கேட்டிங்கனால், எதை நீங்கள் செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை என்று ஒன்று உண்டு. நல்வினை செய்தால் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு, தீவினை செய்தால் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு. இப்போ நீங்கள் எது செய்தாலும் அதற்கான ஒரு எதிர்வினை உண்டு. இதுதான் உலக தத்துவமே. இதான். நீங்கள் ஒரு கல்லை எடுத்து மேலே போடுறீங்க, ஆனால் மேலே போட்டுட்டு கீழே விழக்கூடாதுன்னு இறைவன்கிட்ட வேண்டுனீங்கன்னா கீழே விழாமல் இருக்குமா? கண்டிப்பாக விழாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது கீழே விழுந்தே ஆகும். இது எப்படி நிதர்சனமான உண்மையோ அதே போல தான் கடவுளாலையும் அதை தடுக்க முடியாது. வேண்டுமானால் மனிதனுக்கென்று ஒரு திறமை உள்ளது. மனிதனுக்கென்று சில ஒரு அவனுடைய மூளைக்கேற்ற ஒரு தகுதிகள் இருக்குது. அந்த மேஜிக்கில் வேணால் நீங்கள் நிற்க வைக்கலாம். ஒரு மேஜிக் பண்ணுறவன் நிற்க வைக்கலாம். அது கண்கட்டு வித்தை மாதிரி தான். அது ஒரு மேஜிக். அது முழுமையான உண்மையாக ஆகுமா? எல்லாரும் அதை போட்டு நிறுத்த முடியுமா அப்படின்னா நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் நிதர்சனமான ஒரு உண்மை இருக்குது. நமக்கென்று, நம் உயிருக்கென்று ஒரு பவர் இருக்குது. நம் மனசுக்கென்று ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த மனதிற்கென்று மிகப்பெரிய சக்தி இருக்குது. இந்த உயிருக்கென்று மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்போ நீங்கள் யார்கிட்ட வேண்டணும் அப்படின்னு கேட்டிங்கனால், உங்கள் உயிர் இருக்குது இல்லையா, அந்த உயிர்கிட்ட உங்களுடைய கோரிக்கை, உங்கள் மனசிட்ட உங்களோட கோரிக்கையெல்லாம் வைங்க. வைக்கும் பொழுது அந்த உயிர் சக்தியானது, அந்த மனசக்தியானது, அந்த மனம் ஜீவனில் அடங்கி அந்த ஒரே சிந்தனையில் அது லயிக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும். சரி, நிறைவேறியே தீரல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீர்களேனால், அது நிறைவேறாமல் போகாது. அந்த நிறைவேறுவதில் வேண்டுமானால் ஒரு சின்ன தடுங்கல் வேணால் இருக்கலாம். தாழ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலம் வேணால் மாறலாம். அதாவது இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வருடம் நடக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்தில் நடக்காமல் அடுத்த ஜென்மத்தில் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை உங்களுடைய மனசிட்டையும் உங்களுடைய ஜீவன்கிட்டையும் நீங்கள் உருகி பதிய வச்சிட்டிங்க அப்படின்னால் அந்த விஷயம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இந்த இயற்கை நியதியை பற்றி நாம் உணர்ந்தவர்கள். அந்த இயற்கை நியதியை உணர்ந்ததால் நாம் இதை மிக தெளிவாக
நம்ம வந்து இதை வந்து பதிவிடுறோம். இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை ஒரு தத்துவ விஞ்ஞானி இதை மறுப்பாரா? யாருமே மறுப்பதற்கான இடம் இல்லை. இது விஞ்ஞானபூர்வமானது. பலவிதமான ஆய்வுகளுக்கு பிறகுதான் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த சிலையிட்டையோ கடவுள்கிட்டையோ எங்கேயுமே வேண்ட வேணாம். உங்களோட உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர்கிட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள். அது கண்டிப்பாக அந்த காலகட்டம் வரும்பொழுது அது நிறைவேறியே தீரும். அந்த காலகட்டத்தின் அளவு இருக்கு இல்லையா, எப்போ நடக்குது அப்படின்ற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இங்கு ரகசியமானது. ஆனால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி கடவுளால் நமக்கு ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்க எந்த கடவுளாக இருந்தாலும் நடத்த இயலுமா அப்படின்னா நடத்த இயலாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேலுக்கு எங்கேயும் அலையக்கூடாது. இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது, இங்கே போய் இது செய்கிறது, அங்கே போய் அது செய்கிறது, இதெல்லாம் செய்யாமல் உங்களுக்குள் ஒரு கோயில் இருக்கு இல்லையா, என்னது, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உங்களோட அவுட்லைன், உங்கள் பாடி இருக்கு இல்லையா, அதுதான் ஆலயம். அதுக்குள்ளார இறைவனாக இருக்கிறது, ஜோதியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவன். அது எப்படி ஜோதியாக இருக்குது அப்படின்னால், நீங்கள் புருவ மத்தியில் நீண்ட காலம் தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஏற்படும். அப்பொழுது உங்களுக்கு அங்கே ஜோதியாக இருப்பதை நீங்கள் உணரலாம். அப்படி ஜோதியாக இருந்த பட்சத்தில்தான் இந்த தேகமாகப்பட்டது ஒவ்வொரு மகான்களுக்கும் மின்ன ஆரம்பிச்சது. இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இப்போ எனக்கு வந்து நிறைய இங்கே செயல்பாடுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன். இப்போ என்னை சார்ந்து நான் உங்கள்கிட்ட எந்த பதிவுமே போடவே இல்லை, ஆனால் என்னை சார்ந்து ஒரு பதிவு போடுறேன். உங்களுக்குள் நிறையா விஷயங்கள் இருக்கும். இவர் யார், எங்கே இருக்கார், என்ன அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அதை நான் வந்து என்னை சார்ந்த பதிவை வந்து நான் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது நான் வந்து போடுறேன். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் யார், எங்கே இருக்கார், இவர் எந்த வழியை சேர்ந்தவர், எந்த கடவுளை கும்பிடுறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா. ஆனால் இதுக்குள் நாம் சொல்லும் விஷயங்களில் நீங்கள் ஆய்வு நடத்தணும். தத்துவம் சார்ந்த ஆய்வு, விஞ்ஞானிகளை சார்ந்த ஆய்வு, நீங்கள் அதை மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நான் அதை வந்து பதிவிடுறேன். என்னை சார்ந்த பதிவுகள் நான் கண்டிப்பாக பதிவிடுகிறேன். ஆனால் என்னை நீங்கள் பின்பற்றுவதனால் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடோ எந்த விதமான தீமையோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னை பின்பற்றினீர்களே ஆனால் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அறிவியல் சார்ந்து உண்மையான ஆன்மீகம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பேச்சை கேட்பதனால் அறிவு இன்னும் வந்து அதிகரிக்குமே தவிர, அதை சார்ந்து இப்போ வந்து நம்ம வந்து நோண்டுறோம் இல்லையா, இப்போ மண்ணை நோண்ட தண்ணி எப்படி வருதோ அதே போல் உங்களுடைய மனதினுடைய அந்த அறிவோடைய அதையெல்லாம் தூண்டணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க அறிவு வெளிப்படும். அதை பொறுத்து தான் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பக்குள்ள உங்களுக்கான அந்த ஊறும், அந்த அறிவு ஊறல் உங்களுக்குள்ளே இருந்து தான் ஊறும். இப்போ நான் ஏதாவது மேஜிக் பண்ணி ஏதாவது செஞ்சிட முடியுமானா அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மேஜிக்குன்றதுக்கே போகாதீங்க. இப்போ விளையாட்டுத்தனமாக ஒரு 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 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மகான் ஒருத்தவர் இருந்தார், இன்னொரு மகான் வந்தார். இந்த மகானுடைய சிறப்புகளை எல்லாம் இவரும் சரியான மகான் தான், அவரும் ஒரு சரியான மகான் தான். இப்போ இந்த மகானை பற்றி அந்த மகானிடம் சொல்லும் பொழுது, இவர் வந்து தண்ணியில் நடப்பார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கற்று வைத்திருக்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மகான்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், தண்ணியில் நடக்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்காகவா என்னோடய எனர்ஜியெல்லாம் நான் லாஸ் பண்ணோம். ஒரு படகு வச்சுருக்கிறவன்ட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட போகிறான்.
இதற்காகவே என்னோடய 10 வருஷத்தை 20 வருஷத்தை நான் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அது அறிவார்ந்து சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் நமக்கு இறுதி வரைக்கும் நமக்கு முழுமையாக தேவைப்படும் பொழுது அதை நம்ம கற்றுத் தேர்ந்து அதில் நம்ம சிறந்து விளங்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சாதாரணமாக இது இல்லைன்னா அதனால முடியும். இப்போ இவர் தண்ணியில் நடந்து போக முடியும். தண்ணியில் நடந்து போகிறதுக்காக இவர் 20 வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணுறதா? போட்டு கூட கொண்டு போய் அந்தாண்ட விட்டுடும். இப்போ இதுதான் அறிவார்ந்த விஷயம். இது அவர் யோசித்ததுங்கிறது ஒரு சரியாக தான் இருக்குது. அப்போ இப்படி அறிவு சார்ந்து சிந்திப்பது, அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது, மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பது, நீங்கள் எதை சார்ந்தாலும் அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறது, எப்படி இது நடந்தது, இது அறிவுக்கு உகந்ததாக இல்லையே அப்படின்னு அதை பகுத்து பார்ப்பது, அதை பற்றி சிந்திப்பது, இதெல்லாம் தான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகும். ஆகவே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளவோ உருவ வழிபாட்டை பற்றி இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். சில பேருக்கெல்லாம் விழிப்புணர்வே இல்லை. அப்படி விழிப்புணர்வு இல்லாத நபர்களுக்கு ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றுவதாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் வேற, இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் வேற, யோகத்தில் இருப்பவர்கள் வேற. அவர்களுக்கு தான் அந்த வழி. எனக்கு ஒரு வழியே தெரியல, இதிலேருந்து என்னால் மீளவே முடியல, அந்த மீள்வதற்கான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னக்குள்ள அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு தியான முறையை சொல்லிக் கொடுத்து, இப்படி நீங்கள் செய்தீர்களேயானால் உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது மற்றவர்களுக்கு, யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இல்லை. இப்போ என்னை சார்ந்து நீங்கள் பார்க்கக்குள்ள இந்த நிறைய விஷயங்கள் மேஜிக் மாதிரி பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த வெள்ளை முடியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கருப்பு முடியாக மாற்ற முடியும். இந்த தேகம் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப பளபளன்னு மாற்றிடலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம், யோகத்தின் மூலயமாக நிறைய பண்ணலாம். ஆனால் அதற்கான நேரம் செலவிடுதல், அதற்கான உணவு பழக்க வழக்கம், அதற்கான சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அப்போ உடம்பை எப்போதும் ஒரே மாதிரியாக வச்சுருப்பது, அப்போ உடம்பை இறக்கிறது, உள்ளொலியை பெருக்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையிலும், என்னை பொறுத்தவரையிலும் நான் யதார்த்தமான ஆள். யதார்த்தமாக தான் நான் வாழ்வதற்கான வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறேன். யதார்த்தமாக தான் வாழ்வேன். ரெண்டாவது, எனக்கு இங்கே ஒரு பெரிய பணி இருக்குது. இந்த யோகத்தில் இருப்பவர்களுக்கு யோகத்தை சொல்லிக் கொடுப்பதும், யோகத்தில் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொடுப்பதற்கும் முயற்சி செய்து வருவதால் அதற்கான பணிகள் நடக்கும்பொழுது அதற்கான பணிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ சில விஷயங்கள்லாம் என்னை சார்ந்து நான் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான் விஷயம். ஆனால் யாராக இருந்தாலும் உழைக்கணும். உழைக்காமல் எதுவும் இங்கே நடக்காது. உழைப்பதற்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தே ஆகணும். அதுதான் இயற்கையோட நியதி. கடவுளோட நியதிங்கிறது அப்புறம் போகும். ஆனால் இயற்கையோட நியதி அதுதான். இயற்கையோட நியதியும் கடவுளோட நியதியும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேருமே எல்லாமே இயற்கையில், இறைவனும் இயற்கைக்கு உட்பட்டவர் தான். ஆனால் அப்பாற்பட்டு சில விஷயங்களில் நடக்கும். அது எப்போது என்றால் யோகத்திற்கு மட்டும், ஞானத்திற்கு மட்டும் அங்கே ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது எப்போ அப்படின்னால் இறுதி காலகட்டத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்கை யார் செய்வார்கள் அப்படின்னால் அதை சார்ந்த மகான்களும் சித்தர்களும் அந்த இயற்கையும் செய்யும். அதை பற்றி நம்ம இன்னொரு காணொளியில் ஒரு அதை சார்ந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது அதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்க முயற்சிக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.